அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது மாதிரி பேசி ஒரு வீடியோ போட்டு. நேரடியாக பேசுகிறது வேற இல்லை, விலாகில் எடிட் பண்ணி ஒரு வீடியோவை சின்ன சின்னதாக பிட்டாக சேர்த்து அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வேறு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெல்த் அப்டேட் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, அதுக்காக தான் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இதுங்க மொபைல் என்னென்னு தெரில, டக்குன்னு மொபைல் ஆஃப் ஆகிடுது. அதான் எனக்கு புரியல. கேட்டிருந்தாங்களா, அதுக்காக தான் சரி இந்த வீடியோ போடலான்னு இருந்தோம். இதுவரை ஏசப்பா கிருபையாக என்னை தாங்கிட்டு வந்தாங்க. உடம்பு சரியில்லை தான், இன்னும் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு எதுவுமே நான் செக் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன். தைராய்டு மாத்திரை மட்டும் போட்டுட்ருக்கிறேன். அந்த அயன் டேப்லெட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாத்திரை போட்டால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எனக்கு பாத்ரூம் வந்துடுது, மோஷன் வந்துடுது. அந்த மாத்திரை போட்டேன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ரெஸ்ட் ரூம்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயுமே என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல, போக முடியல. அது மாதிரி பிரச்சனை இருக்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஆனால் அது போடணும், கன்ஃபார்மாக போடணும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு அந்த விட்டமின், அப்புறமா கால்சியம். அதுக்கு அடுத்தது கால்சியமெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை. அதுக்கு வந்து பால் முட்டை எல்லாம் சாப்பிட சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது விட்டமின் சியா டியா தெரியல, விட்டமின் டின்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து சூரிய ஒளியில் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து எனர்ஜியாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே எங்கே வெயிலே அடிக்கலை. ஃபுல்லாகவே எங்களுடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருக்கனால வெயில் அதிகமாக இருக்காது. அதுக்கு தேவையான பொருட்களும் நம்ம வாங்கி சாப்பிட்டா நமக்கு அதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வேறு மெயினாக ஹெச்பி லெவல். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஹெச்பி லெவல் வந்து பார்த்திங்கன்னா 7 இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டில் எடுத்தோம் பார்த்திங்களா, 7 இருந்துச்சு. 6லேருந்து ஒரு பாயிண்ட் கூடி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது தைராய்டு இருந்துச்சு. அப்புறமா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. இது எல்லாமே மொத்தமாகவே நமக்கு உடம்புல வந்து இருக்கிற ஒரு விஷயங்கள். ரீசெண்டாக ஒரு 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 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் போர்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 2 நாளுக்குள்ளேயே நான் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே நான் 15 முறை வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தேன். யூரின் சொல்கிறேன், போயிட்டு வந்து சோர்வாயிட்டேன். ஏன்னா அந்த 2 நாள் எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏன்னா இது நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், எங்கள் ஃபேமிலியில் கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம், நம்ம கடன் பிரச்சனை சரி, நம்ம வீட்லேயும் சரி. இப்போ வேலைக்கு போகிறனால எல்லா வேலையும் நம்ம சமைக்கணும், எல்லாமே பார்க்கணும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு நம்ம தான் வருத்தப்பட்டுக்கணும். நம்மளை வந்து பாதுகாக்கிறது ஏசப்பா அப்படி ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டேன். நமக்கு உடம்பு சரியில்லை சொன்னாலும் யாருக்கும் புரிய போகிறது இல்லை, சரியா? புரிய போகிறது இல்லை. நம்மளை வந்து தொல்லை பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்து என்ன ஒர்க்கு வேணுமோ அதை வாங்குறதுக்கு கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் தான் போகும். இப்போ அம்மாவே எடுத்துக்கிட்டாலே அம்மாக்கே ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் போய் சொன்னாலும் எங்கள் அம்மாவுக்கு புரியாது. அது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷனெல்லாம் இருக்குது ரொம்ப. அதெல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் சாம்கிட்டையும் நான் உடம்பு சரியில்லை சொன்னால் அவருக்கும் கோவம் ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இருக்குல்ல. உனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை தான் சொல்கிறாரு அவரே. நான் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலை, நான் சொல்கிறேன். இதுதான் மனுஷனுடைய இயல்பு, இயற்கை. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஒன்றும் செய்ய முடியலனாலும் அது யாராலையுமே அது புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு தான் அந்த வலி வேதனை நம்ம உடம்புல இருக்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால் நான் அப்படியே ரன்னா ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் அதுக்கப்புறமா டெய்லரிங் கிளாஸ் போனேன். டெய்லரிங் கிளாஸ்ல எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அது வந்து எங்கள் மேம்க்கும் தெரியும், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட பாருங்கள், இப்போ தான் நான் எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, போய் சமைக்கணும் வர சாமுக்கு. எந்திரிக்கவும் முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப உடம்பு வந்து 100%ல் 20% ஓகே, 80% நான் வந்து ஓகேவா இல்லை. நான் ரொம்ப அழுற சுச்சுவேஷனெல்லாம் இருக்குது. நான் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து அழுவேன். வேலைக்கு போயிட்டாருன்னா நான் ஏசப்பா பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப அழுவேன்.
இன்னைக்கு வேற ஒரு கனவு வந்துச்சு, அதனால நான் இந்த வீடியோ போட்டேன். கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு ஒரு கனவுல வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டே எனக்கு தெரியல அந்த கனவை. எப்பவுமே என்னுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கனவு வந்தாலுமே என் லைஃப்ல நடந்துடும், அப்படிதான். அது மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்போ இன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு, கவுண்டிங் யுவர் டேஸ். எனக்கு அது பார்த்த உடனே அழுறதா யோசிக்கிறதா ஒன்றுமே தெரியல. அதனால தான் சரி இந்த வீடியோ நம்ம போட்டுடலான்ட்டு உடனே இந்த வீடியோ எடுத்து போட்டேன். அது மாதிரி தான் உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நமக்கு வந்து மெயினே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ரெட் பிளட் செல்ஸ் அது எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் பிரச்சனையே. அது கம்மியாக இருக்கும்போது நமக்கு என்னென்னா, எனக்கு எங்கே நடந்து போனாலும் பயங்கரமாக மூச்சு வாங்கும். நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போகாது. நான் நல்லா பார்த்துட்டேன். நிறைய மெமரி லாஸ். எனக்கு ரொம்ப எல்லாமே நான் மறந்துடுறேன். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு கிட்ட போகிறேன்னா என்ன எடுக்கணும்னு போவேன், நான் அதை மறந்துடுவேன். அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு வருவேன், அதையும் நான் மறந்துடுவேன். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துட்டேன். என் ப்ரெஷ்ஷை மறந்துட்டேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறந்துட்டேன். அது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. இதை வந்து நீங்களும் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில. சில பேரால் சில சப்ஸ்கிரைபரே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை சொல்லக்கூடாது, இதை விட உடம்பு சரியில்லைனாலும் நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய லைஃப்பில் அவங்களுக்கு வேறு. நான் இது வந்து இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, என்னை அன்பாக கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கிற அக்காங்களுக்காக போடுறேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்துச்சு ஒரு 15 கமெண்ட் வந்து தனித்தனியான நபர்கள் வந்து ஒரு வீடியோவில் அது என்னால் எடுத்து காட்ட முடியல. அவங்க எல்லாருமே க்ளோரி ஹெல்த் அப்டேட் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாம் எப்படி இருக்காங்கன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக ஆனால் என் ஹஸ்பண்ட் மாதிரி யாருமே என்ன பார்க்க முடியாது. 3 மாதம் அவர் லீவ் போட்டுட்டு என்னை வந்து பார்த்துட்டு இருந்தார். அதில் ரொம்ப லாக் ஆகிட்டோம். 3 மாதம் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டாக இருந்தனால ரொம்ப லாக் ஆகிட்டோம். அதனால தான் சாம் வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ போயிட்டு நாங்கள் திரும்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணேன், 14,500 தான் சம்பளம் சாமுக்கு. ஓகேவா, நம்ம அதில் வந்து நான் இப்போதைக்கு நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றதில்ல. அது எதுவுமே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா கம்மியான சேலரி வரும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் ஒரு லைஃப்பில் இருக்கிற அந்த அப்டேட். இது நான் வந்து சொல்கிறேன். இது எப்படி யார் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே அம்பானி வீட்டு பசங்களாம் இல்லைல்ல. அதுக்கு அடுத்தது நான் இப்போ வந்து கொஞ்சம் இந்த டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஒரு 3 ஆர்டர் வந்திருக்கு. அதையும் நான் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா என்னால் ஆர்டர் வந்து எல்லாருமே தராங்க. என்கிட்ட வந்து படல் மிஷின் தான் இருக்குது, அதனால் என்னால் மிதிக்க முடியல. கூடிய சீக்கிரத்தில் நம்ம மிஷின் வாங்குவோம். அது கேஸ்பா பெரிய உதவி, பெரிய அதிசயம் கண்டிப்பாக செய்வார். அதுக்கு அடுத்தது அதுதான் படல் மிஷின் தான் மிதிக்கிறேன். அதனால் கை காலெல்லாம் ரொம்ப இன்றைக்கி கூட விரலெல்லாம் ரொம்ப வீங்கிச்சு எனக்கு. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் நான் துணியை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு கவுன் ஆர்டர் வந்திருக்கு, ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ளவுஸு வந்திருக்கு. ஆனால் மெயினாக இப்போ கவுனும் ப்ளவுஸும் ஆர்டரும் வந்திருக்கு எனக்கு. அதை நான் வந்து தைச்சி கொடுக்கணும். அப்புறமா நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆன்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஆர்டர் வந்திருக்கு. இதுவே எனக்கு பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் வீட்டிலேருந்து பண்ணும்போது எல்லோரும் நான் டெய்லர் காசு முடிச்ச பிறகு எல்லாருமே தைக்கி தரதுக்கு ரெடி. அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா கூட சொன்னான், எனக்கு இது தைச்சி தடி. நான் சொன்னேன், என்னால் இப்போ தைக்க முடியாது, நான் அப்புறமா தைச்சி தரடி. நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களே, க்ளோரி கிட்ட கொடுத்தா நல்லா தைச்சி கொடுத்துருவாங்க. அந்த கிருபை, அந்தோடைய பேர் தான் நம்மளை வந்து மேலே கொண்டு வரும். எப்பவுமே நம்மளை எங்கேயுமே நிரூபிக்க தேவையில்லை, நமக்கான அடையாளம் நம்மளை தேடி வர சொல்லுவார் எப்பவுமே சாம். அது மாதிரி இப்போ கூட நேற்று கூட நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தேன். நான் ஏசப்பா எனக்கு உடம்பே சரியில்லையே, நான் என்ன தான் பண்ணுவேன். டிவியில் பார்த்தா என்னென்ன எவ்வளவோ சொல்கிறானுங்க, தைராய்டு இருந்தால் கேன்சர் வருங்கிறாங்க, கேன்சர் கட்டி வருங்கிறாங்க, அது வரும். என்னுடைய உடம்பு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பருக்கள், அந்த பருக்கள் எக்கச்சக்கமாக வந்துச்சு. அது புண்ணு இதெல்லாம் இருக்குது, அப்படியே புள்ளியாக புண்ணா. அது எங்கள் அப்பா சொல்லுவார், கரும்புள்ளி செம்புள்ளி மாதிரி புள்ளியாக இருக்குது என் உடம்புல. நினச்சிட்டு ஃபீல் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு வசனம் கொடுத்தாரு. எப்பவுமே இந்த வசனம் தாங்க. இந்த வசனம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஏசப்பானா யார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு, நான் 10th படிக்கும்போது நான் ரொம்ப சிக்காயிட்டேன், உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஏசப்பா இந்த வசனம் கொடுத்தாரு, என்னுடைய வாக்குத்தத்த வசனம். நானே உன் பரிகாரியாகிய கத்தர். யாத்திராகவும் 15:26. இந்த நானே உன் பரிகாரியாகிய கத்தர் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஏசப்பா நிறைய கட்டளைகள் கொடுத்துருப்பாரு, அதை ஃபாலோ பண்ணால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் எடுத்துப்பேன் எப்பவுமே. அந்த வசனம் ஏசப்பா கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9.
என்னுடைய மைண்ட் நிறைய எனக்கு தெரில. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோவா போகாத ஆள் தான். எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் கொஞ்சம் பயம். ஸ்கேன் எடுக்க சொன்னாலும் பயம்தான். ரீசெண்டாக கூட அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வேணால் காசு போட்டு விட்றேன் க்ளோரி, நீ வேணால் ஸ்கேன் எடுத்துட்டு வா அப்படி சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை, ஹாஸ்பிட்டல் போங்கன்ட்டு. அக்கா வந்து பெங்களூர் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. இது என்ன சொல்லணும் எனக்கும் தெரிலங்க. உடம்பு நல்லா ஆயிடுச்சான்னு யாராவது கேட்கும்போது நல்லா ஆகிட்டே இருக்கேன், அதுதான் நான் சொல்லுவேன். நல்லா ஆகிட்டே இருக்கேன், பூரணமாக சுகம் வாங்கலை. ஆனாலும் என்னுடைய விசுவாசம் பெருசாக இருக்குது. ஏசுப்பா என்னை கண்டிப்பாக நல்லா சுகமாக பலமாக வச்சுருக்கிறாரு. என்னால் திரும்பியும் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல, கொஞ்சம் எல்லாமே மாறும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நமக்கு வீட்டு வாடகை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது இஎம்ஐ வாங்காமல் இருக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம கட்டிட்டு தான் இருக்கணும். அதாவது எங்கள் சித்தி நினைக்கிறேன், அவங்க இறந்த பிறகும் அவங்க வாங்க இஎம்ஐ கெட்டுற சூழ்நிலை தான் இருந்துச்சு. எங்கள் அத்தை கட்டிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் எல்லாமே. நம்ம என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்படி தான். முந்தானேத்து ஒரு பாப்பா, குட்டி பாப்பா இறந்துட்டா. நம்ம வந்து டொனேஷன் கொடுப்போம். அந்த பாப்பாவுக்கு வந்து பறக்கும் போதே 2 கிட்னி இல்லை. அந்த குழந்தை 1 வயசு கரெக்டாக குழந்தை வந்து இறந்துட்டான். அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பரலோகம் மேஸ்பமணியில் வந்து போயிடுவான். அதெல்லாம் யோசிக்கும் போது வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பாப்பா, ஆனால் இது தெரியாத நிறைய பேர் இறந்து போவாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் வளர்ந்த பிறகு கிட்னி இழந்திருப்பாங்க, அவங்க உயிரோடு போராடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு தம்பி இருக்காரு. அதெல்லாம் நினச்சி நான் அழுதேன். எப்படி இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கை வந்து அந்த ஹெல்த்தில் வந்து எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இப்போ குழந்தைக்கு பறக்கும் போது 2 கிட்னி இல்லை. டிசம்பர் 14 தான் அவனுக்கு பர்த்டே போச்சு. அந்த குழந்தைக்கு 3 நாள் இறந்துட்டான் குழந்தை. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் எப்படி எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து நியமித்து வச்சுருக்காருன்னுட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சாங்க. நிறைய கிஃப்ட்டு வந்திருக்கு. எனக்கு சுடிதார் செட்டு வந்துச்சு, அப்புறமா சாரீ வந்துச்சு, அப்புறமா நிறைய கிறிஸ்மஸ்க்கு சாம சொல்லியிருந்தார், உனக்கு மட்டும் ட்ரெஸ்ஸுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். எப்போவுமே அதே டைலாக் தான் சாம் வந்து சொல்லுவார். சாமுக்கும் வாங்கணும் கிஃப்ட்டு. ஓகே, எனக்கு வந்து கிறிஸ்மஸ் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, அப்போல்லாம் கேட்பாங்க, கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா க்ளோரி, கிறிஸ்மஸ்க்கு என்ன பிளான் இருக்குது? கிறிஸ்மஸ் வந்து எனக்கு ஏசுப்பா நமக்காகவே மறிக்கவே அவர் பறந்து வந்தார். அதுதான் எனக்கு யோசிக்க தோணும். எனக்கு கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே ரொம்ப ட்ரெஸ் எடுக்கணும், பலகாரம் சுடணும், வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும், அப்படியெல்லாம் எனக்கு அது தோணுனதே கிடையாது. எப்போமா வீட்டில் ப்ரேயர் வைக்கும்போது அது சந்தோஷமாக நான் வைப்பேன். தவிர எனக்கு வந்து எப்போவுமே ஏசுப்பா பிறந்த நாள் தான் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் எனக்கு. எப்பவுமே கிறிஸ்மஸ் தான் சொல்லுவேன். முந்தானத்து கூட ஒருத்தங்க கேட்டாங்க, எனக்கு எப்பவுமே கிறிஸ்மஸ், ஏசுப்பா எப்பவுமே எனக்காக பிறந்திருக்கிறாரு, நான் ஏன் அந்த ஒரு நாள் கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இது மூலமாக நம்ம வந்து முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு தேவை. நானும் சாம் என்ன பண்ணுவோன்னா, எங்களால் முடிஞ்சது காசு கொடுப்போம். 200 கூட கொடுப்போம், 300 கொடுப்போம், 500 கொடுப்போம் யாருக்காவது கிறிஸ்மஸ்க்கு. அவங்க ஏதாவது தேவைன்னா அவங்க வாங்கிப்பாங்கள்ல, அப்படி எங்களுடைய மைண்ட் செட்டப் அப்படி தான் வந்து கொடுப்போம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளால் செய்ய முடியல. இந்த வருஷம் அக்கா ஒருத்தங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது போய் நாங்கள் எல்லாருக்குமே ரொம்ப லாங்கில் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே நாங்களே போயிட்டு கிஃப்ட் பேக் பண்ணி போயிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தோம். அது ஏஸ்பா செஞ்சார், அதெல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க, க்ளோரி எழுத்து அப்டேட் கேட்டா நீ என்னமா பேசிகிட்டு இருக்கேன்னு. அது மாதிரி தான் நீங்களும் கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், ஹெல்த் அப்டேட்டு நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தில் நான் டேப்லெட் போடாமல் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் இன்னும் போகிற சூழ்நிலை அமையலை. இன்னும் ஒன்று என்னென்னா, சாம் சொல்லுவார், நீ ரொம்ப நல்லா இருக்கிற, நீ விசுவாசி, ஏசுப்பா உனக்கு சுகம் தருவார், அப்படி தான் சொல்லுவார். அதை நான் நம்புகிறேன், ரொம்ப விசுவாசிக்கிறேன், ஏசுப்பா எனக்கு சுகம் தருவார்ன்ட்டு.
ஆனாலும் என்னால் வேலைகளெல்லாம் செய்ய முடியல. ரொம்ப டயர்டாகிடுது. இப்போ கூட நான் பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, பயங்கர தலை வலிக்குது. இருக்கவே முடியல. தூங்க சொன்னால் தூங்கிட்டே இருக்கிறேன். அதுதான் என்னன்னே தெரில. நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. பகலில் தூக்கமாக வருது பயங்கரமாக. அப்படி இருக்குது சூழ்நிலை. அப்படி இருக்குது. மூஞ்சி கை காலாம் வீங்கி போயிடுது. சாம் வருவார் இப்போ சமைக்கணும் வேறு. அது மாதிரி இருக்குது. நான் பார்த்துட்டேங்க, என்னுடைய உடம்பு சரியாகாம போது நான் யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் நமக்காக வருத்தப்படுவாங்க அப்படி எல்லாமே நமக்கு தெரியும்ல. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க மைண்டில் என்ன இருக்குது, எல்லாமே நான் அது அனலைஸ் பண்ணிட்டேன். தெரியுது. அதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுக்கிச்சு, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படியெல்லாம்